இவ்வளோ ஆகிட்டா நீ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகளில் அதுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமேல் தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதுமாதிரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இல்லை, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000 நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சிருந்தார். கரெக்டு, ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை, அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோ எல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணேன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை ஆக்சுவலாக வீட்டுக்கு இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோடு அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தான் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி அது பயங்கரமாக சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல ஹவுஸ் கீப்பிங் எட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி இல்லை வேலை கொடுத்தாச்சு. காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கணும். அவன் தெரியும், அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி. முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷார்ட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கில் எடுக்கவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்கல, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான், ஹம்பிள் தான். ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ நல்லா பண்ணணும். உன்னை எம்ஜிஆர் இருந்தாங்க பாரு,
அதை வந்து மனசில் வச்சுக்கணும். அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஆனால் உண்மையாக அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனா மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும். அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் அந்த வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது. அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரியப்பான்லாம் கூப்பிட மாட்டியா? மாமாவா? மாமா, கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து இது தெரியும். மஞ்சிகா பார்க்காது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும். அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன்னு வச்சுங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, எப்போ அவர் பொக்கே எவ்வளோப்பாரு? ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா? எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. அது தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம்னா இப்படி தான் பண்ணோம். சூப்பராக அது மாதிரி பாருங்கள். அது வந்து ஒரு ஃப்ரண்டில் நிற்க வச்சு எல்லாரும் பொக்கே பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்துருக்கோன்ட்டு. சரி, அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படி தான் எல்லாம் பட்ஜெட். நீங்கள் வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடித்தாங்க, நான் காசே வாங்கலை அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடித்தேன். எங்கே கொடுத்தீங்க? எனக்கு பேசுறதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடித்தேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடித்தேன். அப்புறம் எப்படி பாருங்க, லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. இல்லை, அவங்க ஒரே ஊருப்பா, அதனால சொன்னேன். ஏன்னா என் படத்தில் 2 பேரும் ஹீரோயின் நடித்தாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கு அப்பா, தனுஷுக்கு அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது. ஏன்னா நடிப்புன்னு வந்துச்சா கட்டுன்னு சொன்னால் போய் உட்காந்துருவாங்க, மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே இருக்கும் தூக்கமாக. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்கள், 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அட் த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு. சரி, நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க, இந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் வைக்கிறாங்க.
சரி ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்க முடியாது போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.